அனைவருக்கும் வணக்கம். டைனமிக்ஸ் ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னா அது ஆங்கிள் ஏற்படுற ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ அது எப்படி வேர்டிங்காக எழுதலாம்னா, angular velocity of a particle is the time rate of change of angular displacement. இங்கே angular displacement தான் நம்ம angle தீட்டான்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தீட்டாவில் ஏற்படுற சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டி இல்லையா? அப்போ டி தீட்டா பை டிடி. இந்த angular velocityக்கு என்ன நோட்டேஷனா ஒமேகா. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு டி தீட்டா பை டிடி. டி தீட்டா பை டிடியை அதர் நோட்டேஷனில் தீட்டா டாட் சொல்லலாம். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா டாட் தான் angular velocity. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, if a particle moves along a straight line with a constant acceleration a with initial velocity u, show that v equal to u plus 8 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற ரெக்டிலினியர் மோஷனோட 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். அதில் ஒரு ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது. ஸோ ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அந்த எஸ்ஸில் ஏற்படுற சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டி ட்வைஸ் வர்றது. ஒரு வாட்டி டிஎஸ் பை டிடினா வெலாசிட்டி, இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் ஆக்சலரேஷன். இங்கே கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயரை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி கொண்டு வரணும். வின்றது என்னது நமக்கு டிஎஸ் பை டிடி. ஆனால் இங்கே இருக்கிறது டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர். அப்போ ஒரு டெரிவேட்டிவ் நமக்கு கேன்சல் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆன் போத் சைட் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இங்கே டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் டி பை டிடி இருக்குது. அது இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணும்போது ஒரு டெரிவேட்டிவ் கேன்சல் ஆகிடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன கிடைக்கும்னா டிஎஸ் பை டிடி கிடைக்கும். ரைட் சைடில் ஏஏ டீயை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஏன்றது கான்ஸ்டன்ட், அதை டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் அப்போ கான்ஸ்டன்ட் இன்ட்டு வேரியபிள் ஏடின்னு நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் வழக்கமாக நம்ம போடுற ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன், நீங்கள் அது கேபிட்டல் ஏ எடுத்துக்கலாம், சி எடுத்துக்கலாம், உங்கள் விருப்ப பிரகாரம் எடுத்துக்கலாம். டிஎஸ் பை டிடின்றது என்னது ஆக்சுவலாக வெலாசிட்டி. வி ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் ஏ. இந்த ஸ்மால் ஏன்றது வந்து ஆக்சலரேஷன். இப்போ இந்த கேபிட்டல் ஏ என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு என்ன அர்த்தம், வென் டைம் ஜீரோவாக இருக்க பொழுது வெலாசிட்டி வந்து யூன்னு அர்த்தம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 1 இம்ப்ளைஸ் வெலாசிட்டி விக்கு பதிலாக யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம். டைமுக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணும்போது 0 இன்ட்டு ஆக்சலரேஷன் 0 ஆகிடும் ப்ளஸ் ஏ. அப்போ இதிலிருந்து அந்த கான்ஸ்டன்ட் ஏன்றது நமக்கு என்ன கிடைக்குது, யூன்னு கிடைக்குது. therefore 1 implies v equal to at plus u, அதை நம்ம u plus at. தேவையான ஆன்சர் வந்துருச்சா, அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஷின். a man seated in a train whose velocity is 80 km per hour throws a ball horizontally and perpendicular to the train with a velocity of 60 km per hour சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு மனுஷன் ஒரு ட்ரெயினில் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெயின் போகிற வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. ட்ரெயின் வந்து எப்படி போயிட்டே இருக்குது. ஸோ அது எங்கே எப்படி இந்த எவ்வளோ போகுதுன்னா 80 km per hour. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஸ்கேலார் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ட்ரெயின் இந்த டைரக்ஷனில் போகுது, அதில் உட்காந்துருக்கிற மனுஷன் ஒரு பாலை தூக்கி போடுறான் ஹரிசாண்டல் அண்ட் பர்பெண்டிகுலர் டு த பிளேன்னா ஜன்னல் இப்படி ட்ரெயினை விட்டு வெளியே போடுறான்னு அர்த்தம். அப்போ இதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் அந்த பாலை தூக்கி போடுறாங்க. அப்போ இங்கே பாலோட வெலாசிட்டி என்னவா இருக்குது அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, 60 km per hour. அப்போ ட்ரெயின் போகிற வேகம் ப்ளஸ் த்ரோ பண்ணுற பால் இது ரெண்டுத்தோடு சேர்த்து கிடைக்கிற வெலாசிட்டி தான் நமக்கு ஆக்சுவலாக ரிசல்டன்ட் வெலாசிட்டி இருக்கும். அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும். ரெண்டு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி நம்ம என்ன சொல்லுவோம், ரூட் ஆஃப் இந்த ரெண்டு வெலாசிட்டி ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் நம்ம பண்ணுவோம். ஓகே, அப்போ இது மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெலாசிட்டி இல்லை மேக்னிடியூட் ஆஃப், ஓகே, த மேக்னிடியூட் ஆஃப் resultant velocity equal to the root of ரெண்டு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன், இது v1 இது v2 இருந்தால் ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர் ப்ளஸ் v2 ஸ்கொயர், அதுதான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி. அப்போ இங்கே இருக்கிறது 80 ஸ்கொயர் ப்ளஸ் 60 ஸ்கொயர். 8 8 64, அப்போ 2 0 6 36 2 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 0 6 4 10க்கு 0 மீதி 1 10. ஓகே, 10,000 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 100. அப்போ இது என்ன கிடைக்குது நமக்கு, 100 km
per hour. எப்பவுமே இங்கே ஃபைண்ட் த என்ன கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி ஆஃப் த பால் சொல்லும்போது வெலாசிட்டின்னு சொல்லும்பொழுது அது வந்து ஒரு வெக்டாராக இருக்கும்போது ஒன்று மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிடும். அதாவது பாலோட வெலாசிட்டின்னு சொல்லும்போது பாலுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும், ஒன்று த்ரோ பண்ணுற வெலாசிட்டி 60 கிலோமீட்டர் ப்ளஸ் ட்ரெயின் போகிற வேகம் இது ரெண்டு சேர்த்து தான் கிடைக்கும். அதனால தான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஹரிசாண்டலுக்கும் இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டிக்கும் இதுதான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி, இதுக்குள்ள அந்த ஆங்கிளை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த தீட்டா கண்டுபிடித்தா நமக்கு டைரக்ஷனாக இருக்கும். ஸோ தீட்டாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா tan inverse ஆஃப் இந்த ஹரிசாண்டல் பை vertical by horizontal y by x ன்னு வருது நமக்கு ஆக்சுவலாக. அப்போ tan inverse ஆஃப் 60/80. ஆக்சுவலாக இப்போ இது நம்ம v வெக்டார் எடுக்கணும்னு வச்சுக்கோ, ரிசல்டன்ட் வெலாசிட்டி v வெக்டார்னா இது v1 i வெக்டார் ப்ளஸ் v2 j வெக்டார் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா மேக்னிடியூட் வரும்போது √(v1² + v2²). அப்போ தீட்டான்னு வரும்போது நமக்கு என்ன ஃபார்முலா வரும்னா tan inverse ஆஃப் v2/v1. அப்போ இங்கே 60/80 0 0 கேன்சல் ஆகிடும். 6/8னா காமனாக நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ tan inverse ஆஃப் 3/4. tan inverse ஆஃப் 3/4க்கு நமக்கு வேல்யூ தெரியாது. இப்போது 0 இல்லை 1 இல்லை √3 1/√3 இன்ஃபினிட்டினா நமக்கு வேல்யூ இருக்குது, டேரெக்டாக சொல்லலாம். இதை விட்டுடணும், அவ்வளோதான். அப்போது ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் த பால்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம், அதாவது மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த 3 கொஸ்டின் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இது டிஃபைன் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆக்சுவலி இது செகண்ட் யூனிட்டில் இருக்கிறது. செகண்ட் யூனிட்டில் ஒர்க்கு ஒர்க் டன் எனர்ஜி அதுவும் ப்ளஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை சேர்ந்து தான் செகண்ட் யூனிட். ஓகே, ஸோ டிஃபைன் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்னென்னா ஆக்சுவலாக இப்போ ஒர்க் டன்னு சொல்லும்பொழுது இப்போ பாருங்களேன், இப்போது ஒரு பார்ட்டிக்கிள் இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. இதிலிருந்து ஏக்குலேருந்து பிக்கு மூவ் பண்ணுற அந்த ஒர்க் டன் எடுக்கும்போது சப்போஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா இப்படி வளைஞ்சு போயிருக்கு. ஓகே, இது ரெண்டுமே இது எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த என் பொசிஷனை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒர்க் டன்ன்றது பார்த்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. அந்த மாதிரி இருக்கிற ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வேர்டிங்கில். சர்டன் ஃபோர்ஸஸ் ஹாவ் த ப்ராப்பர்ட்டி தட் த ஒர்க் டன் பை தம் இன் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் and not on the nature of the path pursued by them. Such forces are called conservative force. ஓகே, ஸோ இங்கே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஏலேருந்து பிக்கு போகிறது அந்த பாத்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம், இல்லை இப்போ இது பேரபோலான்னு கூட எடுத்துக்கோங்க. இப்படி பேரபோலிக் பாத்துலேயும் இருக்கலாம். நம்ம ஏலேருந்து பிக்கு போகிறது தான் இங்கே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காது, இந்த என் பொசிஷன் அந்த பாயிண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், அடுத்தது டிஃபைன் amplitude of the simple harmonic motion. The simple harmonic motion ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து தான் ஒரு எண்ட் போகிறது. உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து மூவ் பண்ணுறது. ஒரு ஃபிக்ஸ் பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமம் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி போகும், அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ஓகேவா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறோம். The maximum distance through which the particle moves on either side of the mean position of the particle is called the amplitude. அப்போ இங்கே ஓன்ற பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் ஏ மேக்ஸிமம் ஏ தான் போகுதுன்னா அப்போ இந்த பக்கம் இது பி வருது அப்படின்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனில் மைனஸ் ஏன்னு சொல்லலாம். இந்த ஏவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆம்ப்ளிடியூட் நம்ம சொல்கிறோம். டிஸ்டன்ஸஸ் பண்ணும்போது ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, the maximum distance through which the particle moves on either side of the mean position is called amplitude. இங்கே ஊஞ்சல் எடுத்திங்கன்னா அப்படி தான். இப்போ ஊஞ்சல் இப்போ இங்கே கட்டியிருக்கோம் அப்படின்னா இந்த எண்டுக்கு எவ்வளோ தூரம் போகுதோ அதே போல் தான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஒரு லெஃப்ட் ரைட் வரும்பொழுது உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் இந்த மீன் பொசிஷன்லேருந்து இங்கே போகிற இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, வாட் இஸ் ஃபேஸ் அண்ட் எபோக் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஆக்சுவலாக இந்த வேர்டிங்கில் ஒரு டெஃபினிஷன் இருக்கும், அதை விட இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்கும், அதனால் அதையே கொடுக்குறேன். ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் x of a particle நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா x equal to a into cos of nt plus epsilon. இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த nt plus epsilon இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், phase at time tன்னு சொல்கிறோம். that is phase equal to nt plus epsilon. The initial phase என்ன அர்த்தம், டைம்
t வந்து 0ன்னு அர்த்தம். அப்போ the initial phase when t equal to 0 is called epoch. அப்போ இந்த ஃபேஸில் டைமுக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணுங்களேன். அப்போ n into 0 0 ஆகிடும், 0 plus epsilon. அப்போ இந்த epsilon தான் நம்ம epochன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பார்ட்டிகல் x equal to a into cos of nt plus epsilon இருந்துச்சுன்னா nt plus epsilon is called epoch. இந்த epsilon is called the nt plus epsilon is called phase. இந்த epsilon தான் நம்ம என்ன சொல்கிறோம், epochன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் எ பார்ட்டிகல். அகெயின் இதையும் நம்ம ஒன்று வேர்டிங் டெஃபினேஷனாக சொல்லலாம், இல்லை ஃபார்முலா வச்சு சொல்லலாம். நீங்கள் டெஃபினேஷனாக சொல்கிறதுனா இதுதான், ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். The time of a flight of a projectile is a time it takes for a projectile to travel from its point of projection to the ground. இப்போ நம்ம இப்போ ஒரு ஹரிசாண்டல் கிரவுண்ட்லேருந்து ஒரு பொருளை நம்ம தூக்கி போகிறோம் அப்படின்னா இங்கே தான் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அந்த தூக்கி பொருள் இப்படி போயிட்டு வந்து இந்த கிரவுண்டில் விழுது. இங்கிருந்து இங்கே ட்ராவல் ஆகிற இந்த டைம் தான் நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதை ஃபார்முலாவாக சொல்லும்போது த டைம் ஆஃப் ஃப்ளைட் t ஈக்குவல் டு 2u sin alpha divided by g. ப்ராப்ளம் வரும்போதில் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே யூன்றது என்னது, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் எ ப்ரொஜெக்டைல். இனிஷியலாக நம்ம ஒரு பொருளை தூக்கி போடும்போது அது ஒரு வெலாசிட்டியோடு தான் தூக்கி போடுவோம், ரைட்டா? அதுதான் யூ. இந்த ஆல்ஃபான்றது வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இந்த ஹரிசாண்டல் லைனோடு இது மேக் பண்ணுற இந்த ஆங்கிள் இருக்குது இல்லையா, இதுதான் ஆல்ஃபா. ஜின்றது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அந்த கான்ஸ்டன்ட். நீங்கள் இது மட்டும் எதுனாலே போதும். டைம் ஆஃப் ஃப்ளைட் t ஈக்குவல் டு 2u sin alpha divided by g, where u is the initial velocity of the particle and alpha is the angle of projection. அவ்வளோதான். What do you mean by direct and oblique impact? அதாவது ரெண்டு ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டும் மோதுறதுக்கு முன்னாடி, ஓகே, இப்போ இது இருக்குது, இது ஒரு ஸ்பியர் இருக்குது, இதனோட சென்டர் நான் C1 சொல்கிறேன், இன்னொரு ஸ்பியர் இருக்குது, அதனோட சென்டர் C2ன்னு சொல்கிறேன். ஓகே, இது ரெண்டும் மோதுறதுக்கு முன்னாடி ஒரே இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும், C1 C2 இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆச்சுன்னா இதை நம்ம டைரக்ட் இம்பாக்ட் சொல்கிறோம். அப்படி இல்லாமல் இப்போ ஒரு பால் இங்கே இருக்குது, இது C1 இருக்குது, இன்னொரு பால் இங்கே இருக்குது, இது C2 இருக்குது, இது ரெண்டும் பேரலாக இப்படி ட்ராவல் ஆகுது பாருங்கள் மோதுறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்படியும் இருக்கலாம். ஒன்று C1 இங்கே இருக்குது, இது எல்லாமே பிஃபோர் இம்பேக்ட், மோதுறதுக்கு முன்னாடி. ஒன்று இப்படி வரலாம், ஒன்று இப்படி வந்து மோதலாம். இது ரெண்டுமே ஒப்ளிக் இம்பேக்ட் நம்ம சொல்கிறோம். இது ஒப்ளிக், இதுவும் ஒப்ளிக், இது வந்து டைரக்ட். ஸோ இந்த வேர்டிங்கை எழுதும்போது எப்படி எழுதுறது அப்படின்னா, இஃப் C1 and C2 ஆர் த பொசிஷன் ஆஃப் த சென்டர்ஸ் ஆஃப் த ஸ்பியர்ஸ் அட் த டைம் ஆஃப் இம்பேக்ட், ரெண்டும் அந்த மோதுற அந்த கணத்தில் இருக்கிற அது ரெண்டுத்தோட சென்டர். ஓகே, அண்ட் இஃப் the centers of the spheres had been moving before the impact along the straight line through C1 and C2. மோதுறதுக்கு முன்னாடி C1 C2 டைரக்ஷனில் தான் ரெண்டு ஸ்பியரும் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த இம்பேக்டை டைரக்ட்னு சொல்கிறோம். அதர்வைஸ் இட்ஸ் ஒப்ளிக். அது வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு, ரைட்? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் பீரியட் ஆஃப் 1 ரெவல்யூஷன் ஆஃப் த கோனிக்கல் பெண்டலம். ஜஸ்ட் இது ஃபார்முலான்னு ஞாபகம் வச்சு ஒரு அந்த 15th சாப்டரில் இருக்கிறது, ஆக்சுவலாக இது 4th யூனிட்டில் வர்றது. கோனிக்கல் பெண்டலத்தோட பீரியட் ஆஃப் 1 ரெவல்யூஷன் கேட்குறாங்க. ஆக்சுவலாக கோனிக்கல் பெண்டலம் அப்படின்னா உங்களுக்கு இப்போது இது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஒரு உங்களுக்கு அது தொங்கிட்டு இருக்குது, இங்கே கீழே பெண்டலம் இருக்குது, இப்படி உங்களுக்கு ஆடிட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்போ கீழே வந்து சர்க்குலர் மோஷனில் வர்றது, இதுதான் நம்ம கோனிக்கல் பெண்டலம் அப்படி நம்ம சொல்கிறோம். ரைட், இந்த ராட்னெல்லாம் இருக்கும் இல்லையா, இப்படி வச்சு இப்படி சுற்றுறது, இப்படி 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 சுற்றுறது. அப்படி சுற்றும் போது இப்போ இந்த பேனா இப்படி சுற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலர் மோஷனில் தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஆனால் இங்கே வெயிட்டில் வந்து கீழே வந்து வெயிட் ஒன்று இருக்கிறது, அதுதான் கோனிக்கல் பெண்டலம்னு சொல்கிறோம். The period of 1 revolution of conical pendulum equal to angle divided by angular speed. Angular speed is nothing but angular velocity. Angular velocity ன்னு சொல்லும்போது அது வெக்டார் ஃபார்மில் சொல்கிறோம். ஆங்குலர் ஸ்பீடு சொல்லும்போது ஒன்லி ஸ்கேலார் மட்டும் சொல்கிறோம். ஓகே, அந்த ஆங்குலர் ஸ்பீடு தான் ஒமேகா. ஆங்கிள் வந்து இப்போ கோனிக்கல் பெண்டலம் சொல்லும்போது ஃபுல் ரொட்டேஷன் வந்து 2π வருது. இப்போ the period of 1 revolution of the conical pendulum equal to 2π by omega. ஃபார்முலாவாக சொல்லும்போது angle by angular speed. Define equiangular spiral. இந்த ஸ்பைரல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பைரல் இந்த நத்தையோட கூடுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இப்படி வச்சுட்டு இப்படி இப்படியே போயிட்டு வர மாதிரி இருக்கும்ல. இப்போ இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இதை டச் பண்ணுது அப்படின்னா இதுதான் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்கிறோம், ரேடியஸ் வெக்டார். அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு டான்ஜென்ட் எடுக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் ரேடியஸ் வெக்டாருக்கோ டான்ஜென்ட்டுக்குள்ள ஆங்கிள் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்விஆங்குலர் ஸ்பைரல் நம்ம சொல்கிறோம். The equiangular spiral is a curve which is such that the angle between the radius vector and the respective tangent is constant. Okay,
ஸோ அடுத்து வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 5th யூனிட்ல இருக்கு 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லும்போது ஒரு மாஸ் m இருக்கு, ஒரு லைன் L இருக்கும். அந்த லைன்லேருந்து அந்த மாஸுக்குள்ள அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் r. அப்போ m இன்ட்டு r ஸ்கொயர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம சொல்கிறோம். ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சா அபவுட் த ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதை மைண்டில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். Moment of inertia of a particle of mass m about a straight line is defined to be m into r square, where r is the perpendicular distance of the particle from the straight line. Okay, state parallel axis theorem for moment of inertia. Actually இந்த யூனிட்ல ரெண்டு தியரம் இருக்கும். ஒன்று parallel axis theorem, இன்னொன்று perpendicular axis theorem. அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் 2 மார்க்ல கேட்குறாங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் சம்டைம் 5 மார்க் இல்லை 10 மார்க்ல கேட்குறாங்க. இது படிச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று 2 மார்க்கோ 5 மார்க்கோ 10 மார்க்கோ அட்டன் பண்ணிடலாம். பட் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு சொல்லும்போது ஸ்டேட்மெண்ட்டும் நாம தான் எழுதணும், ப்ரூஃபும் நாம தான் எழுதணும். ஓகே, parallel axis theorem பார்க்கலாம். இந்த parallel axis theorem சொல்லும்பொழுது இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறோம். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொன்னாலே நமக்கு அபவுட் எ லைன் இருக்கணும்னு நான் சொன்னேன். ஓகே, ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது, ஒரு பார்ட்டிக்கிளோட மாஸ் m இருக்குது, இது அபவுட் ஒரு லைன் L இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதிலிருந்து நம்ம இதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த அபவுட் த லைன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் நம்ம வந்து இங்கே ஐன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, பார்ட்டிகிள் ஆஃப் மாஸ் m இருக்குது, அபவுட் எ ஸ்ட்ரெயிட் லைன் L வச்சு கண்டுபிடிக்கும் போது கிடைக்கிற அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஐன்னு சொல்கிறோம். அப்போ ஐன்றது என்னது உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் L ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, இந்த Lக்கு பேரலாக இன்னொரு லைன் வரைகிறோம். ஓகே, அந்த லைன் எது வழியாக போகுதுன்னா ஜீன்ற வழியாக போகுது. ரைட்டா, அப்போ இந்த லைனை நம்ம எல்ஜின்னு நம்ம சொல்கிறோம். அகெயின் இந்த சேம் இந்த எம்முக்கு தான் நம்ம இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறோம். அப்போது அதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐஜின்னு சொல்ல போகிறோம். அப்போ ஐஜின்றது என்னது, இந்த ஜி வழியாக போகிற ஒரு லைன், அது பேரலல் டு எல்லாம் இருக்கணும், அதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஐக்கு ஐஜிக்கு உள்ள ரிலேஷன் என்னன்னா ஐ ஈக்குவல் டு ஐஜி ப்ளஸ் எம் இன்ட்டு டி ஸ்கொயர். இந்த டி ஸ்கொயர்ன்றது இந்த ரெண்டு எல் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு லைன் இருக்குது, எல்ஜி இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம டின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் parallel axis theorem. இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக பாருங்கள். The moment of inertia I of any body of mass m about a line L. அப்போது moment of inertiaன்னு சொல்லானே ஒரு மாஸ் இருக்கணும், ஒரு லைன் இருக்கணும். அந்த மாஸ் கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறோம், லைனை எல்னு எடுத்துக்கிறோம். அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் நம்ம எம்ஐ நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே, சாரி, அதுதான் ஐ நம்ம சொல்கிறோம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி அபவுட் எ லைன் ஐஜி. சாரி, இது ஐஜி இல்லை, இங்கே வரும்போது லைன் எல்ஜி தான். So the moment of inertia I is equal to the moment of inertia of the body about a line LG through G parallel to L plus md square, where d is the perpendicular distance between the parallel lines. Actually இங்க என்ன சொல்றாங்க, moment of inertia I equal to என்னவா இருக்குன்னா LGன்ற லைன் வழியா லைன் வந்து G வழியா போகுது, அந்த LGன்ற லைன் Lக்கு பேரலா இருக்குது, அதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் md ஸ்கொயர். அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம ஐஜின்னு எடுத்து ப்ளஸ் m இன்ட்டு டி ஸ்கொயர். இதுதான் parallel axis theorem. ஓகே, அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.